கணேசாய நமக. முருகாசரணம். இறைவனின் படைப்பில் அனைத்தும் மிக சரியாக நடந்து கொண்டிருக்கிறது. நமக்கு இங்கே எந்த வேலையும் இல்லை. அவன் போட்டிருக்கும் பாதையில் அவன் சொல்லும் தர்ம நெறியில் நடந்து செல்வது மட்டுமே நம் வேலை. மற்ற அனைத்தையும் அவன் பார்த்து கொள்வான் என்ற பக்குவத்தை வளர்த்து கொண்டு இந்த உண்மையை உணர்வு பூர்வமாக உணர்வதே ஞானம். நமக்கிருக்கும் சிறிய அறிவை வைத்துக்கொண்டு நம்மையும் அண்ட சராசரத்தையும் படைத்த கடவுளை கேள்வி கேட்பதும், அவனுக்கு அறிவில்லை என்று திட்டுவதும், நான் தான் உயர்ந்தவன், எனக்கு தான் எல்லாம் தெரியும் என்று நினைப்பதும், அடுத்த நிமிடம் என்ன நடக்கப் போகிறது என்று தெரியாது. வீட்டு சாவியை தொலைத்துவிட்டாலே மணிக்கணக்கில் தேடிக்கொண்டிருக்கும் சிறிய புத்தி கொண்ட மனிதன் மிகப்பெரிய முட்டாள் என்ற உண்மையை உணர்வுபூர்வமாக உணர்வதே ஞானம். என்றோ செய்த தவறுக்கு இன்று அனுபவித்து கொண்டுள்ளோம் என்று முழுமையாக நம் தவறை உணர்ந்து முதலும் முடிவுமற்ற அந்த பரம்பொருளாகிய இறைவனை முழுதுமாய் சரணாகதி அடைவதே ஞானம். இந்த உடலை வைத்துதான் இவ்வளவு வேலைகளையும் நாம் செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த உடலின் ப்ளூ பிரிண்ட், மாதிரி வடிவம் நாம் செய்யவில்லை. வேறு ஏதோ உயர்ந்த சக்தி செய்திருக்கிறது. அதற்கு பெயர்தான் இறைவன் என்று வைத்திருக்கிறார்கள் என்று உணர்வதே ஞானம். நடமாடிக்கொண்டிருக்கும் போது மதிப்பு மரியாதை தந்து பெருமை பேசும் உலகம் நாம் செத்தவுடன் தீட்டு என கருதி தீயிட்டும் புதைத்தும் அழித்து விடுகிறது. அப்போது இவ்வளவு நாள் நமக்கு கிடைத்த மரியாதைக்கும் அனுபவங்களுக்கும் ஆதி மூலமாயிருந்தது மாயையான உடல் அல்ல, நம் உயிர்தான். அந்த உயிர் பிரிந்துவிட்டால் நாம் வெறும் பிணம் என்று ஏற்ற அந்த உயிர்தான் ஆன்மா அல்லது இறைவன் என்று ஏற்பதே ஞானம். ரிக், யஜுர், சாம, அதர்வணம் என 4 வேதங்களுக்கும் இறை தூதர்கள் எழுதிய புனித நூல்களும் மகான்களின் ஞானிகள், மகான்கள், ரிஷிகள் மற்றும் சித்தர்கள் உபதேசங்களும் இதைத்தான் மாற்றி மாற்றி வேறு வேறு பாணியில் விரிவாக சொல்கின்றன. ஆனால் அதன் உட்கருத்து இது மட்டுமே. இதை தாண்டி எதுவும் இல்லை. இதுவே சத்தியமான உண்மை. நன்றி.